தம்பி ஒரு கதை சொல்லட்டா? சொல்லுங்கக்கா. ஒரு இளைஞன் மரம் வெட்டி இருந்தான். அவன் வந்து ஒரு நாள் ரொம்ப கடுமையா இருந்தான். அந்த மாதிரி ஒரு நாள் மரம் வெட்டிட்டு இருக்கும்போது அந்த நாட்டு அரசு வந்தாரு. அவன் வந்த கூட தெரியாம அவன் வந்து மரம் வெட்டிட்டு இருந்தான். அப்போ வந்து கீழே ஒரு நாகப்பாம்பு இருந்துச்சு. அதை கூட கவனிக்காம இவன் மரம் வெட்டிட்டு இருக்கானே அப்படின்னு இருந்தாரு. அந்த அந்த இளைஞன் வந்து அந்த பாம்பை கையில பிடிச்சி தூக்கி போட்டாரு. இப்படிப்பட்டவன் தான் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவர் வந்து நகை பங்களா சில வேலையாட்கள்லாம் கொடுத்து அவர் கொடுத்துட்டாரு. ஒரு நாள் வந்து காட்டு வழியா அந்த மன்னன் போனாரு. அப்போ வந்து ஒரு இளைஞன் காலில் கெட்டு போட்டு படுத்து கிடந்தான். என்ன தம்பி, எதுக்கு இப்படி படுத்து கிடக்கீங்க அப்படின்னு. இல்லை, தோட்டத்துக்கு போகும்போது நெருஞ்சி முள் குத்திருச்சு அப்படின்னு. ஐயோ, இவன் சாட்டுக்கு உழைச்சிக்கிட்டு இருந்தானே, நம்ம தான் இவனை வந்து பங்களா நகன் கொடுத்து கெடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, உழைக்காம எடுக்கிற எந்த செல்வமும் முளைக்காது. நீங்களும் முன்னேறி உழைங்க.